வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம கான் சிட்டி படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கான் சிட்டி அப்படின்னா என்ன, நிஜமா எனக்கும் தெரியல. நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் கடைசியில அர்ஜுன் தாஸ் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, கான் சிட்டி அப்படின்னா இந்த ஏமாத்துறது, இந்த ஸ்கேம் பண்றது அப்படின்னாரு. ஸோ கான் சிட்டினா ஸ்கேம் சிட்டி போல. இந்த மாதிரி கான் சிட்டின்னு இங்கிலீஷ் பேர்ல வைக்கும் போது இது ஒரு இங்கிலீஷ் படமா அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்காமே போயிருவாங்க. ஸோ இதை தமிழ்ல ஒரு நல்ல பேர் வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அர்ஜுன் தாஸ், ஆனபென், வடிவுக்கரசி மேம் அண்ட் யோகி பாபு இவங்கெல்லாம் ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அர்ஜுன் தாஸோட பையனை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க ஸ்கூல்ல இருந்து. யாரும் அது கடத்திட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா இவங்க 4 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட்னாலதான் இவங்க யாரோ கடத்திட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மீதி கதையை. அர்ஜுன் தாஸ் அவர் கொடுத்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோயிசமான ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனபென் ஒரு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த படத்தோட முக்கியமான காம்போ யாருன்னு பாத்தீங்கன்னா வடிவுக்கரசி மேம் அண்ட் யோகி பாபு. இவங்களோட காம்பினேஷன் எமோஷனல் பார்ட்லயும் சரி, காமெடி பார்ட்லயும் சரி, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல நிறைய இடத்துல பயங்கரமா பூஸ்ட் பண்ணுச்சு. டானோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஹரிஷ் இதை ஒரு ஸ்கேம் பேஸ்டு படமா எடுத்திருக்காரு. நிறைய ஸ்கேம்ஸ் இந்த படத்துல காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நிஜமா எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்ப நல்லா எடுத்திருக்காங்க, நிறைய ஸ்கேம்ஸ் காமிச்சிருக்காங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஓகேவா நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த டோல் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் வரும். அந்த ஸ்கேமை இழுத்து படத்தை கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அந்த இடத்துல படம் கொஞ்சம் தொய்வடைஞ்சிச்சு. பட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஆஃப் த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல புது விதமான ஸ்கேம்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் இது படத்துக்காக மட்டுமே, ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த படத்தை நீங்க அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பாருங்க. நிஜ வாழ்க்கையில பயன்படுத்திட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேம் இழுத்து காமிச்ச மாதிரி தோணுச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டாங்க போல. இதை ட்ரிம் பண்ணி சின்ன படமா காமிச்சா இன்னும் பிரிஸ்கா சூப்பரா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்லயும் சரி, அதை சுத்தி வர்ற விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி காமிச்சுதான் இது கண்டிப்பா இது ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ஸ்ல ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம்.